ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை லூக்கா 1:45. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தையும் ஒரு வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்தையும் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கல, ரொம்ப காலதாமதமாகி கொண்டு போகிறது. என்ன செய்யலாம்? ஒருவேளை நாம நினைச்சிட்டு இருக்கோமா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி? நாம தான் ஒருவேளை கற்பனை பண்றோமா என்றெல்லாம் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். கலக்கத்தோடு அன்றைக்கு தாயாகிய மரியாள் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தாள். ஒரு இளம் பிராயம், கிட்டத்தட்ட 13-18 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு வேத சாஸ்திரி சொல்றாங்க. திடீர்னு ஆண்டவர் தரிசனமாகி, தேவ தரிசனமாகி, நீ இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். அவ இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுறாங்க. உடனே சொல்ற கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசத்தோடைய பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்ட நிச்சயமாய் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன சொன்னா, விசுவாசிக்கணும். விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ப முடியாத, ஒரு மனுஷீக சரீரத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், நம்ப முடியாத ஒரு காரியம். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதமாகி ஆணை பெறுவாள் என்று சொன்னா அதை எப்படி நம்ப முடியும்? கன்னி எப்படிங்க கர்ப்பவதி ஆக முடியும்? பாசிபிலிட்டியே இல்லைங்க. இயற்கைக்கு மேற்பட்டு, மனித இயல்புகளுக்கு மேற்பட்டு தேவன் கிரியை செய்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயற்கைக்கு வேறுபட்டு, மனுஷ கிரியைகளுக்கு வேறுபட்டு. எனக்கு சின்ன நிறைய காரியத்தில் ஆண்டுடைய அற்புதங்களை பார்க்கும்போது நம்பவே முடியாதுங்க. செங்கடல் ஆண்டவர் 2ஆக பிளந்தார். வேதவசனம் சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் கடந்து போவது போல கடந்து போய். எப்படி சொன்னா, பைபிள் சொல்றது, அவர் நாசின் சுவாசத்தை வீச பண்ணினான். அனல் காற்று, அந்த அக்னி காற்று, நாசின் சுவாசம் அங்க வந்துச்சான். அது அந்த சேரும் சகதியுமா அந்த இடத்த அப்படியே டபக்குன்னு ஆக்கிட்டு வெட்டாந்தரை மாதிரி வளர பண்ணிச்சான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், அத்தனை கடக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். வெட்டாந்தரையாய் மாற்றினது. அதை போல இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணினார், காடைகள் வந்து பாளையத்தில் வந்துடும். கீழ்காற்று ஆண்டு வீச பண்ணா ஏன் காடை மட்டும் வந்து விடுது? நாட்டில் எத்தனை பறவை? புறா இல்லையா? கழுகு இல்லையா? யோசித்து பாருங்க. பர்டிகுலராக காடை மட்டும் வந்து விழுது. ஆண்டை மட்டும் பறவைட்டு எப்போ எல்லாம் போய் ஒளிஞ்சிக்க, காடையை மட்டும் நான் தூக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ப முடியல, கிரகிக்க முடியல. தேவனுடைய ஆவியானவர் இறங்கின உடனே சிம்சோன் 300 நரிகளை பிடிச்சி 2 கட்டினான். இது அப்படியே உட்காந்து யோசித்து பாருங்களேன். மூளை அறிவில் நமக்கு மூளை குழம்பிடும். ஏனென்றால் தேவன் கிரியை செய்கிற விதங்கள் யாராலும் கிரகிக்க எண்ண முடியாத அளவில் கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்னைக்கு உனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னால கிரகிக்க முடியல, மனதளவில் அது உண்மைன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்றியா? ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசித்தவளை பாக்கியவதி. சிம்பிளி யூ ஹேவ் டு பிலீவ் இட். கண்டிப்பா அதை விசுவாசி. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். காற்றையும் மழையும் காண மாட்டிட்டு வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வருன்றார். வெட்டுனாங்க, தண்ணி வந்துச்சு. இதான் நாகமான போய் அந்த யோர்தான்ல 7 தடவை முங்குனார். 6 தடவை நம்பும்போது ஒன்றும் நடக்கல. 7ஆம் தடவை நுக்கும்போது சிறுபிள்ளையின் மேனியை போல மாறிச்சு. எப்படி? இதான் தேவனுடைய அற்புதம். எப்படி தண்ணி ரசமாக மாறும்? இந்த 6 கற்சாடியில் தண்ணி நிரப்புங்கன்றார். ஐயா, நாங்கள் ரசத்தை குறித்து பேசுகிறோம், என்ன தண்ணி நிரப்புன்றீங்க? நிரப்பினார்கள், அந்த தண்ணி ரசமாக மாறினது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ விசுவாசிக்க வேண்டியதான் உன் பாட்டு. என்ன ஏதுன்னு கேட்க வேண்டிய உன் பாட்டு இல்லை பிரதர்.
சிஸ்டர், அது ஒன்றிய காரியம் அல்ல. கர்த்தர் சொல்லிட்டார், ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் வருவார். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு திருப்புமுனை வாரமாக கர்த்தர் அமைய பண்ண போகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.